இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது பெஸ்டா இல்ல ஃபேமிலியா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது பெஸ்டா? இண்டிவிஜுவலா இருக்காங்க, மேரேஜே ஆகல அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கிறத விட வேற வழியே இல்லைங்க. ஃபேமிலியா இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரையும் சேர்த்தே ஃப்ளோட்டர் பாலிசியாவே எடுத்துக்கலாம். பிரீமியம் வைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்தவரை ஹை பிரீமியம் வித் நோ கோ பேமெண்டா இல்லனா லோ பிரீமியம் வித் கோ பேமெண்டா, எது பெஸ்ட்? இதுக்கு ஆன்சர் நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கே தெரியுங்க. கோ பேமெண்டே இல்லாத பிளானா எடுக்கிறது தான் பிரீமியம் வைஸ் நமக்கு பெஸ்ட். சோ எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த சஜஷன் கொடுத்திருக்கோம். கேஷ்லெஸ் ஹாஸ்பிடலைசேஷனா இல்ல ரீஇம்பர்ஸ்மெண்டா? கண்டிப்பா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தாங்க பெஸ்ட். ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட்டை ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக வச்சுட்டே இருக்க போறது கிடையாது. ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா ஒன்ஸ் நீங்க எல்லா பில்லையும் பே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல பில்ஸ் நம்ம கிட்ட சப்மிட் பண்ணி நீங்க கிளைம் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால ஒரு எமர்ஜென்சி டைம்ல கோ வித் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். தென் ஃபைனலா சம் இன்சூர் 5 lakhs-ஆ இல்ல 10 lakhs பண்ணா பெட்டரா? என்ன கேட்டா இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை மினிமம் 20 lakhs சம் இன்சூர்ட் வச்சிருந்தா தாங்க பீட் பண்ணவே முடியும். அப்ப நம்மளோட ஃபியூச்சரை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட சஜஷன் படி மினிமம் 25 lakhs சம் இன்சூர்ட்ல இருந்து மேக்ஸிமம் 1 crore சம் இன்சூர்ட் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எல்லா மெடிக்கல் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணிருங்க.